வணக்கம் நண்பா. நீங்கள் எதையும் மாற்றவில்லை என்றால் எதுவும் மாறாது. தினமும் ஒரே மாதிரியான செயல்களை செய்து கொண்டு வாழ்க்கையில் மட்டும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்ப்பது வீண். ஒரு புதிய முடிவு வேண்டுமானால் நீங்கள் செய்யும் முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்கள் தற்போதைய நிலை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த நிலையை மாற்றும் பொறுப்பு உங்களுடையது மட்டுமே. ஒரு சிறிய மாற்றமே பெரிய முன்னேற்றத்திற்கு தொடக்கமாக அமையும். மாற்றத்தை ஏற்க மறுப்பது வாழ்க்கையை ஒரே இடத்தில் தேக்கிவிடும். முன்னேற்றம் என்பது எப்போதும் மாற்றத்திலிருந்துதான் தொடங்குகிறது. விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. அதுபோலவே உங்கள் செயல்களில் மாற்றம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பாதையில் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. நாம் மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு. செய்த ஒரு தவறுக்காக தற்போதைய நிம்மதியை இழப்பது நியாயமற்றது. வருத்தம் உங்களை முன்னோக்கிச் செல்லவிடாமல் முடக்கிவிடும். இன்று மற்றொரு வாய்ப்பு. நேற்று முடிந்துவிட்டது. ஒவ்வொரு புதிய காலையும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு புது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மீண்டும் அழகாக தொடங்கலாம். தவறுகள் என்பது தோல்விகள் அல்ல, அவை பாடங்கள். அந்த தவறிலிருந்து எதை கற்றுக்கொண்டோம் என்பதும் அதன் மூலம் எப்படி நம்மை மேம்படுத்திக் கொண்டோம் என்பதும் தான் முக்கியம். சுமையை இறக்கி வைத்துவிட்டு முன்னோக்கிச் செல்லுங்கள். நேற்றைய தவறுகளுக்காக உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதை நிறுத்துங்கள். இன்று உங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு புதிய வாய்ப்பு. கற்றுக்கொள்ளவும் வளரவும் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லவும் இதுவே சரியான தருணம். கடந்த காலத்தை பற்றிய கவலை குறைந்தால் இன்றைய செயல்களில் முழு கவனம் செலுத்த முடியும். தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும்போது அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் என்ற தைரியம் பிறக்கும். தேங்கி நிற்பதை விட மெதுவாக முன்னேறுவதே வெற்றியின் முதல் படி. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் என்றால் நேற்று என்பது முடிந்துபோன ஒரு பக்கம். இன்று ஒரு புதிய வெள்ளைத்தாள். அதில் நீங்கள் எதை எழுதப் போகிறீர்கள் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. மிகச்சிறந்த வெற்றிகள் பெரும்பாலும் நீங்கள் கைவிட நினைத்த அந்த தருணங்களிலிருந்தே பிறக்கின்றன. வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும்போதுதான் தடைகள் மிக கடினமாக தோன்றும். ஒரு சுரங்கத்தில் தங்கம் தோண்டுபவர் ஒரு அடி தூரத்தில் தங்கம் இருப்பதை அறியாமல் சோர்வடைந்து வேலையை நிறுத்த முடிவு செய்யும் தருணத்தை போன்றது இது. அந்த ஒரு கடைசி முயற்சிதான் மாபெரும் வெற்றியை தரும். நீங்கள் இனி முடியாது என்று நினைக்கும் போது உங்கள் உடல் சோர்வடைந்திருக்கலாம், ஆனால் உங்கள் மன உறுதி சோதிக்கப்படுகிறது. அந்த இக்கட்டான நிலையில் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்களை சாதனையாளராக மாற்றுகிறது. தோல்வியின் விளிம்பிற்குச் சென்று மீண்டு வரும்போது கிடைக்கும் வெற்றி சாதாரண வெற்றியை விட அதிக மதிப்பையும் அனுபவத்தையும் தருகிறது. நீங்கள் சந்தித்த போராட்டங்களே அந்த வெற்றிக்கு இன்னும் சுவை சேர்க்கின்றன. சோர்வு வரும்போது ஓய்வு எடுங்கள், ஆனால் ஒருபோதும் உங்கள் கனவை கைவிட்டு விடாதீர்கள். இருள் அதிகமாக இருக்கும் நேரமே விடியல் நெருங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.